श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपच्यमानम् पश्यन्तिह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजः स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमप्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. சரணாகதி செய்பவனுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கிறது. அவன் எம்பெருமானிடம் அபரிமிதமான அபாரமான நம்பிக்கை வைத்துள்ளவன். அதனால் அந்த பெருமையை அவன் கடைசி வரை காப்பாற்றிக் கொள்ளும்படி எம்பெருமானிடம் நிலையாக நிற்பவன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்தோம். இனிமேல் சரணாகதி செய்து முடித்தவன் அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும், அவன் வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும். சரணாகதிக்காக எதுவும் செய்ய வேண்டாம். சரணாகதி பண்ணியாச்சு, மோட்சம் வரும். உத்தர கிருத்தியம் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பின்னாடி இவன் எப்படி நடக்கான் வாழ்க்கையில, அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி சில ஸ்லோகங்கள் சாதிக்க போறார். 7 ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட இருக்கு. அடியனை பொறுத்தவரை இந்த விஷயம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சரணாகதி பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். சுவாமி தேசிகன் சொல்றார், எப்படி இருந்தா என்ன அப்படின்னா, எப்படி இருந்தா என்னங்கிறது இருக்கட்டும், சரணாகதி பண்ணவன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டாமா? ஒரு விவாகமானவன் அந்த விவாகமானதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க வேண்டாமா? அந்த ரீதியிலே சாதிக்கிறார். இப்போ அதுல முதல் ஸ்லோகம் சரணாகதி தீபிகையில 30வது ஸ்லோகம். தத்தா பிரஜா ஜனகவத் தவ தேசிகேந்திரைஹி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாஹ மத்யே சதாம் மஹித போக விசேஷ சித்தை மங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். எம்பெருமானே, ஆச்சாரியர்கள் எல்லாம் ஜீவர்களை உன்னிடம் ஒப்படைக்கிறார்கள். அது விவாக காலத்திலே ஒரு பெண்ணை கணவனிடம் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒப்படைப்பது போன்ற ஒரு நிகழ்ச்சியாகும் அது. அப்பொழுது பெருமானே, நீரும் ஒரு கணவனாக ஒரு பதி என்ற நிலையிலே இருந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்பொழுது சரணாகதி என்பது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கும் விவாகம். ஆச்சாரியர்கள் தான் பித்ருஸ்தானத்திலே இருந்து அப்பா போல இருந்து விவாகம் பண்ணி வைப்பவர்கள். அந்த ஜீவன் தான் பெண், எம்பெருமான் தான் நாயகன். அந்த நாயகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள், எம்பெருமானும் கல்யாணம் பண்ணி கொள்கிறார். அதற்கு பிறகு அந்த பெண்ணானவள் அந்த உணர்வுடன் இருப்பாள் அல்லவா, நான் அவனுடைய மனைவி, நான் விவாகம் ஆனவள் என்கிற ரீதியிலே. அதே மாதிரி சரணாகதன் இருப்பான். ஒரு மங்கல்ய சூத்திரம், அதாவது திருமங்கல்ய சரடு என்று சொல்வார்கள் இல்லையா, அது பட்டு புடவை முதலானதை எப்படி பத்திரமாக பாதுகாத்து வைப்பாளோ அதே மாதிரி இவனும் அந்த கிங்கரத்துவம் என்பதை பாதுகாத்து வைப்பான். கிங்கரத்துவம் தான் என்ன? நான் எம்பெருமானுடைய கிங்கரன், எம்பெருமானுடைய தாசன் என்கிற பாவம் என்கிற எண்ணத்தை அவன் ஒரு நாளும் கைவிடவே மாட்டான். அதை பத்திரமாக போற்றி பாதுகாப்பான். எப்படியானால் மங்கல்ய சூத்திரம் முதலியதை பத்திரமாக போற்றி பாதுகாக்கிறார்களோ அதுபோல நான் எம்பெருமானை சேர்ந்தவன் என்கிற எண்ணத்தை இவன் பத்திரமாக பாதுகாத்து வைப்பான். அதன் பலனாக இவனுக்கு நல்ல கொண்டாடும்படியான போக விசேஷங்கள் எல்லாம் பின்னாலே உண்டாகும் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது சரணாகதியை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்ற ஸ்லோகம் இது. சரணாகதிங்கிறது ஆத்ம விவாகம் என்பது முதல் விஷயம். அந்த கால ரீதியில பார்த்தோமானால் விவாகம் என்பது 6 வயசுல 7 வயசுல ஆயிடும். அதற்கப்புறம் பின்னாளிலே ஒரு 15 வயசு 18-20 வயசு கிட்டத்தட்ட அப்பதான் அவன் கணவன்
குடும்பத்துக்கு போய் அவனுடைய அகத்துக்கு போய் அங்கே போய் இணைகிறாள் என்பது அப்புறம் வரும். நடுவில் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். இப்போ சரணாகதி என்பதுதான் விவாகம். ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானிடம் போய் சேருகிறோம் என்பதுதான் பின்னாடி நமக்கு கூடிய வாழ்வு. நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் இருக்கும் இல்லையோ, அந்த சமயத்துல அந்த பெண் பிறந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் பிறந்த இடத்துல இருந்து கொண்டே கணவனுக்கு நான் ஆள்பட்டவள் என்கிற எண்ணத்தை மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பாள் இல்லையா? அதே மாதிரியாக நாம் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டே நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் நமக்கு நாயகன் இருக்கிறான், அவை நம்மை கூட்டிக் கொள்ள போகிறான், நாம் அவனை சேர்ந்தவர்கள் என்கிற எண்ணத்தை விடாமல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய அழகான ஒரு விஷயம். தத்தா பிரஜா ஜனகவத் தவ தேசிகேந்திரைஹி. பொதுவாக எல்லாருமே சுவாமி தேசிகன் சொல்ற, யார் யார் சரணாகதி பண்ணாலோ எல்லாரையுமே ஆச்சாரியால் தான் பெருமாளுக்கு பாணிகிரகணம் கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. எம்பெருமானே இது உன்னுடைய தாசன், நீ ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு தானே கொடுக்குற. இந்த ஆத்மா உன்னை சேர்ந்தது அப்படின்னு. இது விவாகம் மாதிரியாக இருக்கு. அதனால விவாகத்துல தானம், கன்னிகா தானம் சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஜீவாத்மா தானம், கன்னிகா தானம் மாதிரி ஜீவாத்மா தானம் பண்ற. ஜனகவத்து பிதா போல இருக்காராம், அப்பா தானே பண்ணி கொடுக்குறேன். ஆச்சாரியால் தான் நமக்கு அப்பா மாதிரி. மந்திரோ மாதா குரு பிதா அப்படின்னு சொல்றது அந்த ரீதியில முதல்ல அவர் நமக்கு மந்திரோபதேசங்கள்லாம் பண்ணியிருக்கார். அப்ப அதனாலே நமக்கு ஒரு புது வாழ்வு அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய இந்த புது வாழ்வு, அதாவது சமாசேனம் வருது இல்லையா, சமாசேன சமயத்துல மந்திரோபதேசங்கள்லாம் பண்ற. இப்போ அது வரைக்கும் இருந்தவன் வேற, அப்போ ஒரு புது வாழ்வு. அந்த புது வாழ்வுக்கு மந்திரோ மாதா, மந்திரம் தான் அம்மா, குரு பிதா ஆச்சாரியன் தான் அப்பா. அப்போ ஒரு புது வாழ்வு நமக்கு. முன்ன மாதிரி இல்லை. நம்ம சமாசேனம் ஆனப்புறம் நம்ம ஓரளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பகவானை சேர்ந்தவர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பகவான் கிட்டே ஒப்படைக்கிறார் அப்படிங்கிறது தான் சரணாகதி. அப்போ ஜனகவத் தவ தேசிகேந்திரீஹி, தேசிகேந்திரர்கள் ஆச்சாரிய உத்தமர்கள் எல்லாம் இந்த அப்பாவை போல இருந்து கொண்டு தம்முடைய சிஷ்யர்களை எல்லாம் பெருமாளிடம் ஒப்படைத்து விவாகம் செய்து கன்னிகாதானம் பண்ணுகிறார் போல தானம் பண்ணி விடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஜனகவத்துங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். அப்பாவை போல ஒரு அர்த்தம், இன்னொன்னு ஜனக மகாராஜர் போல. ஜனக மகாராஜர் சீதா பிராட்டை விவாகம் பண்ணி கொடுத்தான்னு கொள்ளியோ, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவா பிரதீட்ச செய்தாம் பத்ரம் தே பாணி கிருஷ்ணேஸ்வ பாணினா அப்படின்னு அந்த மாதிரியும் கூட அர்த்தம் சொல்லலாம். ஜனக மகாராஜர் அவர் தம்முடைய சொந்த பெண்ணாக சீதா பிராட்டியை பாவித்து விவாகம் பண்ணி வச்சார். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் தம்முடைய சொந்த பெண்ணாகவே பாவித்து விவாகம் செய்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் பொருந்தும். பெருமாள் என்ன பண்றாருன்னா, பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாக. பத்யா பதி என்கிற முறையிலே ஒரு கொண்டாடி, இந்த விஷயத்தை கொண்டாடி சந்தோஷத்துடன் பவதா பரிணீயமானாக, உன்னால் கல்யாணம் செய்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஆத்ம விவாகம் தானே, இதை ஆத்ம விவாகம் அழகா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான், இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும், இந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் விவாகம். லோகத்திலே நடக்கிறதெல்லாம் சரீர விவாகம் தானே. இந்த சரீரத்துக்கும் அந்த சரீரத்துக்கும் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள் இல்லையா? சரீர சம்பந்தம் இட்டுதானே உறவு முறையெல்லாம் வருது. மாமனார் மாமியாரனோ மச்சனன் முதலானதோ இல்ல குழந்தைகளோ எல்லாமே சரீர சம்பந்தத்தை இட்டுதானே வருது. அதனால ஒரு விதத்துல பார்த்தால் அது சரீர விவாகம், சரீர சம்பந்தம் தான் முக்கியம், கூடவே ஆத்ம சம்பந்தம் வரும். இங்க அப்படி இல்லை, இது ஆத்ம விவாகம். இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவிடம் ஒப்படைக்கிறாங்க, இதுல கூடவே சரீரமும் வரும் அப்படிங்கிறது தான். ஆக பத்தியாவை நந்தியா, பகவான் என்ன பண்றார், பத்தியாக தன்னை பத்தியாக ஆக்கி கொண்டு கணவனாக ஆக்கி கொள்கிறார், கல்யாணம் செய்து கொள்கிறார். பாணிகிரணம் பண்ணால பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார். பாணிம் கிருஷ்ணேஸ்வ பாணினா, கை பிடித்துக்கொள், ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு. பத்தியாபிநந்தியா, அபிநந்தியானா கொண்டாடி சந்தோஷத்துடன் அர்த்தம். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம், கல்யாணம் தான் சந்தோஷம் தானே அவருக்கு, இப்படி ஒரு ஜீவாத்மா கிடைக்கிறானே அப்படின்னு சந்தோஷம். அதனால பவதா பரிணீயமானாக, உன்னால் விவாகம் செய்து கொள்ளப்பட்டவர்கள் ஜீவர்கள். அப்புறம் என்ன பண்றாங்க கேட்டா, மத்தியேஷதாம் மகிஷசு போக விசேஷ சித்தி
மாங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம். மங்கல்ய சூத்திரம் இவன் பாடம். மங்கல்ய சூத்திரம் போல திருமங்கல்ய சரடு என்று சொல்வார்கள் இல்லையா, அதை பத்திரமாக வைத்திருப்பார்கள் இல்லையா. ஏன்னா விவாகம் ஆனவள் நான் ஒருவனுக்கு கூட வாழ்க்கை நடத்துபவன், என்னை மற்ற பேர் உரிமை கொண்டாடவே முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒரு மங்கல்ய சூத்திரம் வேணுமே. நாமளும் பெருமாளுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா வேற யாருக்கும் நம்ம உரியவர்கள் அல்ல, வேற யாரும் நம்மளோட உரிமையை கொண்டாடக்கூடாது. அப்ப மங்கல்ய சூத்திரம் போல என்ன வச்சுக்கணும்னா கிங்கரத்வம், கைங்கரியம் வச்சுக்கணும். கைங்கரியங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். கிங்கர பாவம், மனசிலே நான் எம்பெருமானை சேர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம். இல்ல கைங்கரியம்னா கைங்கரியம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், வாக்குனாலே பாராயணம் முதலானது, கோயிலுக்கு போய் அப்பப்போ பெருமாள் சேவிப்பது, முடிந்த துண்டுகள் எல்லாம் செய்வது, இதெல்லாம் கைங்கரியம் செயல்ங்கிற அர்த்தத்துல வரும். எல்லாமே சேவிப்பதிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. அப்ப அன்னிலேருந்து ஆரம்பிச்சு பெருமாள் சேவைனா ரொம்ப பிடிக்கும், பெருமாள் பாராயணம்னா ரொம்ப பிடிக்கும், பெருமாள் திருவாராதனா ரொம்ப பிடிக்கும், பெருமாள் பிரசாதம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமாளோட கூடவே இருப்பதற்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வாழ்க்கை ரொம்ப ருச்சிக்கும் அப்படிங்கிற ரீதியில இருக்கும். அதுதான் கைங்கரியம் என்பது. அந்த கைங்கரியத்தை பத்திரமா வச்சுக்கிறான். மங்கல்ய சூத்திரமிவ, சரணாகதி தான் ஆயிடுத்து, இவன் என்ன ஆனா என்ன அப்படின்னு விட்டுவிட மாட்டான். ஏன்னா பெண் மங்கல்ய சூத்திரத்தை எப்படி பாதுகாக்கிறாளோ அந்த மாதிரி கைங்கரியத்தை நாம் பாதுகாப்போம் அப்படின்னு அர்த்தம். மத்தியே சதாம் மகித போக விசேஷ சித்தியை. மத்தியே சதாம் அப்படின்னா சத்துக்களுக்கு நடுவுல அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா மத்தியே அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். மத்தியே சதாம்னா மகான்களுக்கு நடுவுல, அதான் விவாகம்ங்கிறது மகான்களுக்கு நடுவில் தான் நடக்கும். எல்லாம் 4 பேரெல்லாம் கூட்டு வச்சு அப்படிதான் விவாகம் பண்ணணும்னு சூத்திரமே அப்படிதான் இருக்கு. தனியா ஏகாந்தமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டு வருது விவாகம் கிடையாது. 4 பேர் இருக்கணும், மகான்கள் இருக்கணும், அக்ஷதை போடணும். வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் அப்படின்னு நாச்சியார் சொல்ற மாதிரி அவர்கள்லாம் பிராமணர்களை எல்லாம் கூப்பணும்னு இருக்கு. அந்த மாதிரி இந்த விவாகம் அப்படிங்கிறது எப்படி நடக்கிறதுன்னு கேட்டான்னா ஆச்சாரியன் தான் பிரதானமா இருக்கார். இந்த கூட பாகவத கோஷ்டியில எல்லாருக்கும் இவன் விவாகமானவன் அப்படின்னு தெரியும்படி இவன் நடந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். மகித போக விசேஷ சித்தி, கொண்டாடப்படும்படியான நல்ல போக விசேஷம் கிடைப்பதற்காக, பின்காலத்துல ஒரு நல்ல போக விசேஷம் கிடைக்கும், அதற்காக இப்போ பத்திரமா வச்சுக்கிறான்னு அர்த்தம். நான் முதலே சொன்னேன் இல்லையா, சின்ன வயசுல விவாகம் ஆயிடும், அதுதான் உதாரணமா எடுத்துக்கணும். 5-6 வயசுல விவாகம் ஆயிடும், அதுக்கப்புறம் குடும்பம் கல்யாணம், அதுக்கப்புறம் குடும்பம் நடத்தணும். நடுவில் இடைப்பட்ட காலம் ஏன் அதை எடுத்துக்கணும், நமக்கு அதான் பொருத்தமா இருக்கும். இப்போ சரணாகதி ஆயிடும், பின்னாடி பெருமாளோட சீவைகுண்டத்துல வாழ்வு புக்ககம், சீவைகுண்டம் தான் புக்ககம். இப்ப நம்ம பிறந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனா இருக்கும்போது அந்த இடைப்பட்ட காலத்துல அதை எதிர்பார்த்து இருக்கணும். மகித போக விசேஷ சித்தி, நல்ல போக விசேஷம் கிடைக்க போகுது அங்க. எம்பெருமானுடன் வாழ்வுன்ற ஆனந்தமான ஒரு வாழ்வு அப்படின்னு உபனிஷத் சொல்லுகிறது. அதற்காக இப்ப நம்ம இந்த கைங்கரத்தை பாதுகாத்து வைக்கணும். தள்ளிடக்கூடாது, உதறிவிடக்கூடாது. கல்யாணமாச்சு இதுவாச்சு அப்படின்னு நவீன காலத்துல இந்த மங்கல்ய சூத்திரங்களை எல்லாம் உதறி விடுகிறார்கள் இல்லையா சில பேர். அப்படியெல்லாம் இந்த சரணாகதி விஷயத்துல பண்ணவே கூடாது. நாம் பெருமாளுக்கு தாசர்கள் தான், அவனோடு உறவு பட்டவர்கள் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணுமா. அதுக்கு என்ன சாட்சியம் கேட்டானா சதாம், சத்துக்களோடு கூட. அது அப்படி சொன்னா என்ன கேட்டா சதாம் மகித போக விசேஷ சித்தி, சத்துக்களுக்கெல்லாம் என்னென்ன போகங்கள்லாம் கிடைச்சிருக்கோ, மகான்களுக்கெல்லாம் பகவத் அனுபவம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு. அதற்காக மங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்துவம் தான் சதாம்ங்கிறத முன்னாடி சேர்த்தா சதாம் மத்தியன்னு அர்த்தமா. சத்துக்களுக்கு நடுவுல மொத்தமும் நடந்ததுன்னு இல்ல, மத்தியங்கிறத நடுவுல இடைப்பட்ட காலத்திலே நிச்சயிப்போம். கல்யாணத்துக்கும் மேலே குடும்பம் நடத்துவதற்கும் இடைப்பட்ட காலத்திலே சதாம் மகித போக, சத்துக்களுக்கு என்னென்ன போகம் உண்டோ அந்த போகங்கள் நமக்கு கிடைக்க வேணும் என்பதற்காக மங்கல்ய சூத்திரம் போலே நாம் கிங்கரத்துவத்தை, பெருமாளுக்கு தொண்டு செய்வதை விடக்கூடாது. முடிந்தவரை என்ன தொண்டோ அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்து கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். ஆச்சரியமான ஸ்லோகம் இது.
தத்தா பிரஜா ஜனகவத்தவ தேசிகேந்திரைः பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாः மத்தியே சதாம் மகிதபோக விசேஷ சித்தி மாங்கல்யசூத்திரமிவ மங்கல்யசூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம் பிரபதனதனா சந்தசுத்தை பிரபும் பரிபுஞ்சதே பிரசுமர மகா மோதஸ்மேர பிரசூன சமயக்கிரமாத்துன்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிக்கிறார் சுவாமி ரகசிய திரைசாரத்து. அந்த பெண்ணை கூட்டுன்னு போகணுங்கிறதுக்காக வரான அவன். அப்போ கண்ணாடியில பார்க்கிறாவோ, அவனுக்காக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கண்ணாடியிலே பின்பக்கம் அவன் தெரிகிறானா, அதை பார்த்து இவ்வளவு சந்தோஷப்படுவாள் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரீதியில நாயகன் வந்து கூட்டு கொண்டு போவான். அதுவரை அந்த சம்பந்தத்தை நாம் மறக்கக்கூடாது, விடக்கூடாது. அந்நிய சம்பந்தத்தை நினைத்து கூட பார்க்க கூடாது. வேற போகம் அல்ல அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இதற்கு. மங்கல்ய சூத்திர வஸ்திராதீன் சம்ரக்ஷதி யதாவதூஹு ததா பிரபன்ன சாஸ்திரிய பதி கைங்கரிய பத்ததிம் அப்படின்னு ரகசியத்திரை சாஸ்திர ஒரு ஸ்லோகம் சுவாமியை சாதிக்கிற. ஒரு கல்யாணமான பெண் மங்கல்ய சூத்திரத்தை எப்படி பத்திரமாக பாதுகாப்பாலோ அந்த மாதிரி நாமளும் சாஸ்திர முறையிலே சொன்ன கைங்கரிய முறையை நாமும் பத்திரமாக, அதாவது ஒன்னும் பெருசா கைங்கரியம் செய்யத்தான் இல்லை, பெருமாள் செய்விச்சுருக்கிறதே ஒரு கைங்கரியம் தான், பிரதட்சிணம் பண்றதே ஒரு கைங்கரியம் தான். அதெல்லாம் நித்தபடி செய்ய வேண்டியது, அதெல்லாம் விடக்கூடாது. நாம அதெல்லாம் மறந்துட்டு இருக்கக்கூடாது. சரணாகி தான் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அத்தியந்தம் லௌகிகமாக மொத்தமாக எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேனே, திருமணத்துக்கலாமே. திருமணத்துன்னு இருந்தோம்னா நம்ம பெருமாளுடைய தாசன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சுட்டே இருக்கும். அப்போ மங்கல்ய சூத்திரம் மாதிரி திருமணம் நமக்கு ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். மங்கல்ய சூத்திர எத்தத் மங்கல்ய சூத்திராதே தியாகே சம்ரக்ஷணே விவா ரக்ஷே நிரோதே போகைவா பதி தத்வதிகாபினஹான்னு ஒரு ஸ்லோகம் வேற சுவாமி தேசின்னு சொல்லு. மங்கல்ய சூத்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டா வச்சுக்கோங்க, நவீன காலம் மாதிரி. அப்போ கணவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவன் வந்து இந்த கைங்கரியத்தை மொத்தமாக மறந்துட்டு சரணாகதி ஆனப்புறம் பூர்ணமாக பகவானையே மறந்துட்டு இருந்தான்னா அப்போ பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி இருக்கே இது அப்படின்னு கஷ்டமா இருக்கும். இதை திருத்தறதுக்கு என்ன வழி அப்படின்னு பெருமாள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப பெருமாளுடைய அப்பிரீதிக்கு பாத்திரமாவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கார். அதனாலே இந்த ஆத்ம விவாகம் அப்படிங்கிறது ஆச்சரியமான விவாகம் நடந்திருக்கிறபடினாலே கடைசி வரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுடன் கூடி வாழ்க்கையை நடத்த வேணும். அதற்கு முன்னோடியாக இப்போ அச்சாவதாரத்திலே ஆத்துல இருக்க பெருமாளுடைய நாம் கைங்கரியம் பண்ணி கொண்டு இருப்பது நமக்கு ஏற்றதாக இருக்கும். அதை ரட்சிக்கும்படியாக மங்கல்ய சூத்திரத்தை ரட்சிப்பது போல இந்த கிங்கர பாவத்தை நாம் ரட்சித்துக் கொண்டு கைங்கரியத்தை செய்து கொண்டு இருக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். தத்தா பிரஜா ஜனகவத்தவ தேசிகேந்திரைஹி பத்யாபிநந்திய பவதா பரிணீயமானாஹ மத்தியே சதாம் மகித போக விசேஷ சித்தை மங்கல்ய சூத்திரமிவ பிப்ரதி கிங்கரத்வம் திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் த்வதீயதயா விஹிதாபிஷேகாः ஆதேகபாதமனகாः பரிச்சர்யயாதே யுஞ்சான சிந்த்ய யுவராஜபதம் விசந்தி யுவராஜபதம் பஜந்தி. இப்போ பின்னாடி ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே கிடைக்கக்கூடிய கைங்கரியம்ங்கிறது கைங்கரிய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிபூர்ண பிரம்ம அனுபவ சாம்ராஜ்யம் அப்படின்னு ஆகும். ஸ்ரீவைகுண்டத்தால் அது கிடைக்கும். அது கிடைக்கிறன்னா அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையோ? அது எம்பெருமானுடைய கருணையினாலே பட்டாபிஷேகம் நடக்கிறதா. எப்படியானால் தீர்த்தத்தினால பட்டாபிஷேகம் நடக்கிறதோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய கருணையே தீர்த்தம் மாதிரி தானே. அந்த தீர்த்தத்தினாலே அப்படியே அபிஷேகம் பண்ணி உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். உனக்குதான் ராஜ்யம். அதுக்கப்புறம் என்ன கேட்டா, ராஜாவை முதல்ல ராஜாவாக்கிட மாட்டான். கொஞ்ச நாள் யுவராஜாவாக வைத்திருப்பார்கள், இளவரசராக கொஞ்ச நாள் அந்த ஸ்தானத்துல இருந்து அதுக்கப்புறம் அந்த மேல பெரிய ராஜாவாவார் இல்லையா? அப்ப நாம இங்க இருக்கிற வரைக்கும் நாம யுவராஜா கைங்கரியத்துக்கு கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே நாம் இளவரசர்கள். மேல ஸ்ரீவைகுண்டத்துல போனான்னா அப்ப கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே நாம் அரசர்கள். அதனால இங்க பூர்த்தியா கைங்கரியம் பண்ண முடியாது. கைங்கரிய சாம்ராஜ்யங்கிறது பூர்த்தியா கிடைக்காது.
ஆனால் கூட இளவரசர்களாக இருக்கலாமே, அதை இதுக்கு விடணும்? அதுவும் நல்ல போகம் தானே. அதனால இந்த சரீரம் முடிகிற வரைக்கும் இளவரசர் பதவியிலே இருந்து கொண்டு அவர்கள் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். யாரு? இந்த சரணாகதி ஆனவர்கள். திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம். திவ்யே பதே சேவிகின்ற லோகத்திலே நியத கிங்கரதாதிராஜ்யம், கைங்கரிய சாம்ராஜ்யம். கிங்கரதான கைங்கரிய சாம்ராஜ்யம். அது நியதம்னா நித்தியமா கிடைக்க போறது, என்னைக்கும் மாறாமல். இனிமேல் நீதான் ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரியாக விடாமல் நடக்கிற கைங்கரிய சாம்ராஜ்யம் கட்டாயம் வரப்போகிறது. நித்தியமாக எப்பொழுதும் இருக்கும்படி வரப்போகிறது. தாத்தும் அதை நமக்கு கொடுக்கணும் பெருமாள் சங்கல்பிச்சுட்டான், அபிஷேகம் பண்ணிட்டான் நமக்கு. தாத்தும் त्वदीय दयया விகிதாபிஷேகாஹ. உன்னுடைய தயினாலே அபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டவர்கள். விபீஷணாழ்வானுக்கு பெருமாள் முதல்லயே பட்டாபிஷேகம் பண்ணார். மேல் லங்கைக்கு நீர் தான் ராஜான்னுட்டார். இன்னும் ராவணன் எல்லாம் ஜெயிக்கவே இல்லை. ராவணனை ஜெயிச்சப்புறம் அதுக்கப்புறம் அவனை ராஜாவாக்குறா இருக்கட்டும். முதல்ல ஒரு அபிஷேகம் பண்ணி லங்கைக்கு ராஜான்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி பின்னாளிலே எம்பெருமான் சேவை கொண்ட லோகத்திலே கூட்டுக்கொண்டு அங்கே அரச பதவியிலே கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே இருத்த போகிறாங்கிறது இருக்கட்டும். இப்ப என்ன கேட்டான்னா, இளவரசராக தாத்தும் त्वदीय दयया விகிதாபிஷேகாஹ, பெருமாளுடைய கருணையினாலே பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நாம என்ன பண்ணணும்? ஆதேகபாதம் அனகாஹ பரிச்சரியயாதே. ஆதேகபாதம், இந்த சரீரம் முடிகிற வரைக்கும், அனகாக எந்த தோஷமும் இல்லாமல் பரிச்சரியா கைங்கறி பண்ணிட்டு இருக்கணும். இளவரசரும் ராஜ்யத்தை பார்த்துப்பார், சக்கரவர்த்தி ராஜாவும் ராஜ்யத்தை பார்த்துப்பார். அவர் நிறைய பொறுப்போடு இருப்பார். அவர் சொல்றதை இவர் செய்வார் இல்லையா? அந்த மாதிரி ரீதியில நாம இப்ப இளவரசர்களாக இருக்கு அப்படின்னாலும் நம்மளால முடிஞ்சவரை நாம் அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கிறோம்னா என்ன கேட்டா அனுபவிக்கிறோம், ராஜ்ய அனுபவம் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பகவத் அனுபவத்தை நம்ம இப்ப விட்டுட வேண்டாம். ஸ்ரீவைகுண்டத்துல பகவத் அனுபவம் கிடைக்கிறது இப்ப எதுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப கொஞ்ச நாள் இளவரசரா இருக்கலாமே அப்படின்னு. ஸ்ரீவைகுண்ட லோகத்துல கிடைக்கிற மாதிரி இப்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்க வேண்டாம், கேட்க வேண்டாமே, கிடைச்சவரை கிடைக்கட்டும். எப்படியான இளவரசர் ஆயிதானே அதுக்கப்புறம் தானே ராஜாவாகணும். அதனால யுவராஜ பதம் பஜந்தி, இளவரசர் என்கிற ஸ்தானத்தை இவர்கள் பஜந்தி பெறுகின்றனர். யாரு? இந்த கைங்கரியம் பண்றவர்கள், சரணாகதி பண்ணுவார்கள். இஞ்சான சிந்தியா அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார். இஞ்சான சிந்தியா அதாவது யோகம் பண்ணுபவர்களால், சிந்தியா அப்படின்னா நினைக்கப்படுபவனே. யோகம் பண்ணுவார்கள் பெருமாளை எப்போ நினைச்சுட்டு இருக்காங்க. இஞ்சான யோகம் செய்பவர்கள், சிந்தியானா அவர்களால் மனசாலே நினைக்கப்படுபவன். யோகம்னா பக்தி யோகம் பண்றவர்கள் எப்பவுமே பகவான மனசால் நினைக்கிறான். சரணாகதி கூட ஷடங்க யோகம்னு பேர் சொன்னவர்கள் முன்னாடி. இந்த யோகம் பண்ணவர் கூட எம்பெருமானை மனசில் நினைச்சுட்டு இருக்கான். பக்தி யோகம் பண்றவர்கள் இடைவிடாமல் நினைக்கிறான். சரணாகதி பண்றவர்கள் அப்பப்ப நினைப்பார்கள். என்ன ஆனாலும் இஞ்சான சிந்தியா, யோகம் பண்ணுவர்களால் சிந்திக்கப்படுபவன் எம்பெருமான். ஆக மறக்காமல் எம்பெருமானை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம். அப்படி அவர்களாலே சிந்திக்கப்படுகிற எம்பெருமானே, நீ உன்னுடைய பக்தர்களுக்கு யுவராஜ ஸ்தானத்தை கொடுக்கிறார். அவர்கள் அதுல இருந்து பின்னால் வரக்கூடிய பெரிய சாம்ராஜ்யம், கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முன் உதாரணம் மாதிரியாக இப்பொழுது அவர்களால் முடிந்தவரை பகவத் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இஞ்சான சிந்த, இதுல இன்னொரு பதம் ஒண்ணு இருக்கு, அனகாகா அப்படின்னு. ஆதேகபாதம் சரீரம் விடுவரைக்கும், அனகாகா தோஷம் இல்லாதவர்கள். ஏன்னா இளவரசர் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் தோஷம் இல்லாத பார்த்துக்கணும் இல்லையா? அரச பொறுப்புன்னு வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் முன்ன எப்பவும் மாதிரி நான் எப்படி வேணா இருப்பேன்னு சொல்ல முடியாது. இளவரசருக்குன்னு என்னென்ன நியமங்கள் இருக்கோ அது இருக்கணும். அது மாதிரி சாஸ்திர ரீதியை விடக்கூடாது. முன்னாடி இப்படி வேணா இருக்கலாம், பின்னாடி பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்னா அதுக்கான யோகியதைகள் வேணும், அதற்கான ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வேணும். அதை எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கணும் நாம். அதனால அனகாக அப்படின்னு ஒண்ணு முக்கியம். எந்த தோஷமும் இல்லாதவர்களாக நாஸ்திகம் பேசிட்டு இருப்பதோ அந்த மாதிரி இல்ல நாஸ்திக விருத்தியை செய்து கொண்டு இருப்பதோ
இதெல்லாம் அடியோட விட்டுடணும். தோஷம் இல்லாமல் பெருமாளுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள்ங்கிறத மறக்காம இருக்கணும். அதாவது இந்தியாவில சிந்தியான்னு காமிச்சார். திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் त्वदीयदयया विहिताभिषेकाः आदेशपातमनघ परिचर्यया ते किञ्जानचिन्त्य युवराजपदं भजन्ति. இதுவும் அழகான ஸ்லோகம். அதாவது முக்தானுபூதி மிக தாசியத்துவே முகுந்தகான்னு வரும் தயாசதகன். மோட்ச அனுபவம் பின்னாடி வரட்டும். இங்க கொடுக்கிறார் எம்பெருமான், அதை நம்ம உடனுமா? இங்க அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்கார், இங்க அனுபவம் பண்ணிட்டு இருக்கோ அப்படின்னு சொன்னான்னா அதை எதுக்கு நாம விடணும்? இளவரசராக இருக்கலாமே அப்படின்னு. நியத கிங்கரதாதிராஜ்யம் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது பெரியாழ்வார் நியதமும் அத்தா நிச்சேவகமும் அப்படின்னு சாதிச்சிருக்க. அதை வச்சுட்டு வந்தது இது. இடைவிடாத அப்படின்னு அர்த்தம். குறைவில், அதாவது இடைவிடாமல் இருக்கிற கைங்கரியம், நித்தியமாக இருக்கிற கைங்கரியம், அது திவ்ய பதே கிடைக்கும். ஸ்ரீவைகுண்டத்திற்கு திவ்யம் ஸ்தானம் அப்படின்னு பெயர். திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம். கைங்கரியம் தான் ஆதிராஜ்யம், சாம்ராஜ்யம். இதுதான் ஒரு வேடிக்கை சுவாமி தேசிகன் அடிக்கடி சாதிப்பார். கைங்கரியம்னா ஏவல் தொண்டு செய்தல் அர்த்தம். ஆதிராஜ்யம்னா ராஜாவா இருக்கணும்னு அர்த்தம். இரண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா இருக்கேன். இவன் ராஜாவா இருக்கான்னா இவன் கைங்கரியம் பண்ண வேண்டாம், ஏன்னா ராஜாவா கைங்கரியம் பண்ணுவான். ராஜாவுடைய ஏவலாளிகள் தானே கைங்கரியம் பண்ணுவான். அப்ப இவன் கைங்கரியம் பண்றான்னா இப்ப இவனுக்கு ராஜ்யம் இல்லைன்னு அர்த்தம். பெருமாளுடைய ராஜ்யத்துல இவன் கைங்கரியம் பண்றான் தான் அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு சுவாமி தேசிகன் ஆச்சரியமான பதிலாம் சாதிச்சிருக்க. எம்பெருமான் தான் ராஜா, அதுல சந்தேகமே இல்லை. நாமெல்லாம் கிங்கரர்கள் தான். ஆனா எம்பெருமான் தனக்கு சமமான போகத்தை நமக்கு கொடுக்கறான், நம்மையும் ராஜாவுக்கு சமமா ஆக்குறான். நீங்கள்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லல, நான் சொல்றதை செய்யுங்க, இல்லாட்டா சம்பளம் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. இது சம்பளத்துக்கான கைங்கரியம் இல்லையே, சொரூப சித்தமான கைங்கரியம். அதனால பெருமாளுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் அப்படியே பூர்த்தியாக இவனுக்கு வரும். அதனால்தான் இதுவும் ராஜ்யம் அப்படின்னு சொல்ல, சாம்ராஜ்யம் இது. ஏன்னா பெருமாளுடைய ஆனந்தம் இருக்கும். கைங்கரியம்னா லோகத்துல கஷ்டமா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இல்லை. ஏன் கஷ்டமா இல்லை? கைங்கரியம்னா கஷ்டமா இருக்காதோ அப்படின்னு கேட்டான்னா, ஸ்வரூப பிராப்தம் இல்லாமல் இருந்தா கஷ்டமா இருக்கும். நமக்கு ஏத்தது இல்லைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தார், ஒரு பியூன் ஒருத்தர். அவர் என்ன கேட்டான்னா, எம்ஏ எம்எட் எல்லாம் படிச்சவர், ஆனா பியூனா இருக்கார். அதுல அவருக்கு இஷ்டமே கிடையாது. அவர்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னா கூட சண்டை தான் போடுவார். என்ன சொல்றதுக்கு நீ வந்துட்டியா அப்படின்லாம் சண்டை போடுவார். அப்ப அவர்கிட்ட என்ன பிரச்சனை கேட்டவர், ஒண்ணும் இல்லை, நிறைய படிச்சுட்டார். படிச்சப்பறம் நாம இப்படி இருக்கோமேன்னு தோன்றது. சொரூபத்துக்கு ஏற்றதா இருக்கணும் முடியும். சொரூபத்துக்கு ஏற்றதா இல்லாட்டா அவளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் நம்மளுடைய சொரூபமே பகவானுக்கு தாசன் அப்படின்னு சொரூபம்னு சொல்லியான சரணாகிதி பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கைங்கரியங்கிறதுக்கு, சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி இல்லாமல் இல்லையே. சொரூபத்துக்கு ஏற்ற கைங்கரியமாக இது இருக்கிறபடியினாலே, இன்னும் சொல்ல போனா முன் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி தத்தா பிரஜா ஜனகவத் தவ தேசிகேந்திரீஹி, ஒரு பெண்ணாக இருக்கும், பெருமாள் ஆணாக இருக்கார். அதனாலே வரக்கூடிய ஒரு கைங்கரியம் முதலானதெல்லாம் ஸ்ரீபிராயம் இதரம் ஜெகத் அப்படிங்கிறார். லோக ஜெகத் மொத்தமும் பெண் தான், பெருமாள் ஒருத்தன் தான் நாயகன். அதனால தத்தா பிரஜாகன்னு போட்டார். மொத்த பேரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டார். ஆச்சாரியா கொடுக்க யாரா இருந்தாலும் பெருமாள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவார். யார் வந்து கேட்டாலும் சமர்ப்பணம் பண்ணுவார். அதனால அந்த ரீதியில நாம் இந்த கைங்கரிய சாம்ராஜ்யம். அப்ப ஒரு மனைவி கணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, போகம் சமானம் தானே ரெண்டு பேருக்கும். மனுஸ்மிருதி கணக்குப்படி பார்த்தான்னா ரெண்டு பேருக்கும் சொத்தெல்லாம் கூட ரெண்டு பேருக்கும் சமானம் தான். மனுஸ்மிருதி கணக்குப்படி பார்த்தான்னா ஒண்ணு போகங்கள் ரெண்டு பேருக்கும் சமானம், ரெண்டாவது விபூதிகள், அதாவது சொத்து இருக்கும் இல்லையோ, வீடு வாசல் முதலான சொத்து, அது ரெண்டு பேருக்கு சமானம். மூணாவது அந்த யாகம் முதலானதெல்லாம் செய்யறா இல்லையா, வைதிக காரியங்கள், அது ரெண்டு பேருக்கு சமானம். நாலாவது அதனாலே வரக்கூடிய பலன்லாம் இருக்கும் இல்லையோ, அதுவும் ரெண்டு பேருக்கு சமானம். யாகம்னா இவ ஒன்றும் செய்யலையே தோணும், அப்படி இல்லை, அது செஞ்சா ரெண்டு பேருக்கு சமானம்னு வரும். அந்த மாதிரி ரீதியில போகங்கள் பெருமாளுக்கு சமமாக நமக்கு வரும். கணவனுக்கு சமமா மனைவிக்கு வரா மாதிரி பெருமாளுக்கு சமமா நமக்கு வரும். அப்போ வரும்போது அவர் செய்யறதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம், ஆனால் அந்த போகம் சமமாக வரும் பொழுது அப்போ ஸ்ரீவைகுண்ட லோகத்துல அது வரும். இந்த லோகத்துல யுவராஜ, அதனால்தான் யுவராஜ்யம் சொல்லிது, அதனால்தான் சாம்ராஜ்யம் சொல்றது. அதுக்காக சொல்ல வந்தேன், சாம்ராஜ்யம் இது.
பெருமாள் தான் ராமா ராஜா, நம்ம தாசர்கள் இருந்தா கூட நாம செய்யற கைங்கரியங்கிறது சாம்ராஜ்யம், ஏன்னா சமமான போகத்தை கொடுக்கிற அப்படின்னா. அதனால பரிச்சரியையா நிறைய பரிச்சரியைகள் கைங்கரியங்கள்லாம் பண்ணி அனகாக தோஷம் இல்லாதவர்களாக இருந்து யுவராஜ பதம் பஜந்தி, யுவராஜ்ய ஸ்தானத்திலே அந்த பதவியிலே இவர்கள் இருக்கிறார்கள். திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் தாத்தும் த்வதீய தயையா விஹிதாபிஷேகாஹ. இது பாருங்க அழகான விஷயம். தயனால பெருமாள் நமக்கு அபிஷேகம் பண்றாராம், பட்டாபிஷேகம் பண்றாராம் கைங்கரிய சாம்ராஜ்யத்துக்கு. தன்னுடைய தயா அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்த்தத்தினாலே பட்டாபிஷேகம் பண்றாங்க. ஆதேகபாத்தம், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் சம்சாரத்துல இருக்கும்னு வரும். ஒன்னும் ராஜாவாக கைங்கரிய சாம்ராஜ்யம் வரல, ஆனா கூட அனகா பரிச்சரியையாதே இஞ்சான சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி. யுவராஜ பதம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமா எடுத்துக்கணும். அதாவது யுவராஜாக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். ஒரு இளவரசர் எப்படி இருப்பாரோ அதுக்காக பொறுப்பை உணர்ந்து கொண்டு கைங்கிருத்தாங்க செஞ்சுட்டு இருக்கணும். கண்ணாபின்ன சின்ன பசங்க மாதிரிலாம் போயிட்டு இருக்க கூடாது. யுவராஜாவை ஆக்கியாச்சும் அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். பூஜோ வினயமாஸ்தாயின் தசரதர் சொல்றார் பெருமாள் ராமன் கிட்ட யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால் கூட்டு, ராமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், நல்லா நடந்துக்கணும்பா அப்படின்னா சொல்ற, உபதேசம் பண்ற. அதனால அந்த நிலைமை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முன் போல சின்ன பசங்க எல்லாரோடையும் இருக்கிறது இல்லை, லௌகிகாலோட பழகிறது கிடையாது. பின்னாடி சீவைகண்ட லோகத்திலவே ஆனந்தமா இருக்கிறதும் இப்ப இல்லை, நடுப்பட்ட நிலையில இருக்கும். அப்போ அந்த பொறுப்பு அதை நாம் புரிந்து கொள்ள வேணும், நம்ம நிலைமையை புரிந்து கொள்ள வேணும். அபசாரங்களை எல்லாம் தவிர்த்து நாம் ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேணும். முதலான சகல விஷயங்களும் இது நடக்கும். அதே சமயம் போகமும் நமக்கு ஓரளவு கிடைக்கும், அதை அனுபவித்துக் கொண்டிருக்க வேணும். அப்படிங்கிற எல்லா விஷயமும் இதுல கிடைக்கும்படி அனகாகான்னு ஒரு பதம் வேற போட்டிருக்க. ஏன்னா யுவராஜ்யத்துல வந்தப்புறம் பழைய மாதிரிலாம் சுதந்திரமா மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்க முடியாது இல்லவா, இல்லையா? நான் இளவரசரே அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லுவா. அவருக்கான பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு அவர் இருக்க வேணும் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக கைங்கரியத்தை விடாமல் செய்து கொண்டிருப்பான் இங்கே இருக்கும் காலம். திவ்யே பதே நியத கிங்கரதாதிராஜ்யம் தாதும் த்வதீய தயையா விஹிதாபிஷேகாஹ ஆதேகபதமனகா பரிச்சரியையாதே யுஞ்சான சிந்த யுவராஜ பதம் பஜந்தி. அதுக்கப்புறம் இனிமேல் கைங்கரியங்கள் எப்படி, என்னென்ன கைங்கரியம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நித்திய கர்மானுஷ்டானங்கள், அதை பற்றி எல்லாம் நாம் பின்னாடி பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.